வேணாம், இழுத்து பிடிக்கல. இங்கே பாருங்க பழத்தை, எலுமிச்சம்பழம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. எல்லாமே நம்ம ஊறுகாய்க்கு கெமிக்கல் இல்லாமல் தான் நம்ம எடுக்கிறோம். இது நேச்சராக விளையிறது தான், மரத்தில் பழுக்கிறது தான். ஒரு பழத்தோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம தோட்டத்தில் பறித்து தான் நாங்கள் எல்லாமே ஊறுகாய் எல்லாமே போடுறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு. ஒரு மருந்து கூட நம்ம அடிக்கிறது கிடையாது. அங்கே ஒரு பழம் திறந்துடு, இங்கே அடைக்க சொல்லிட்டு பாருங்க. இப்படி தான் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிரும். தண்ணி பாய்ச்சலில் தான் நேரடியாக நம்ம விளைய வச்சு மருந்து கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் பழம் பறித்து ஊறுகாய் போடுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் மருந்து அடிக்கலை. மருந்து அடிக்கிறதுனால இந்த கொய்யாக்காயோட நிலமை என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இதுக்கு லைட்டாக இயற்கை மருந்தும் நாங்கள் எதுவுமே அடிக்காதனால அப்படி இருக்குது. இனிமேல் வெயில் காலத்துக்கு மாறிடும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்கக்கா. அது அந்த மருந்து அடிக்காதனால அதோட டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம மாந்தோப்பு. தென்னை மரம் ஊடு பயிராக வச்சுருக்கோம். இதுதான் அந்த மகாகனின்னு சொல்லுவாங்கள்ல, ப்ளேவுட் மரம். மகாகனி இது ப்ளேவுட்டு செய்கிறது இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான வேலைகளுக்கெல்லாம் இந்த மரம் தான் யூஸ் ஆகுது. பாருங்கள் மாம்பூ இப்போ தான் பூ எடுத்துருக்கு. பிஞ்சு வரும். லைட்டாக சின்ன பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த பூவில் சின்ன பிஞ்சு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் பிஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. இன்னும் இது பழமாகிறதுக்கு இன்னும் 2-3 மாதம் ஆகும். பங்குனி சித்திரையில் தான் பழமாகும். இது எல்லாமே நம்ம மல்லிகைப்பூ தோட்டம் வச்சுருந்தோம் முதல்ல. இப்போ 100 நாள் வேலைக்கு ஆள் போனதுனால, விவசாய வேலைகளுக்கு ஆள் கிடைக்காதனால நம்மளுக்கு ஆள் கிடைக்கல. ஆனால் அந்த பதியம் ஃபுல்லாக முளைச்சிருக்கு பாருங்கள். அழிச்சிட்டோம். இருந்தாலும் எவ்வளோ செடி அந்த பதியம் அந்த தூர் இருந்த இடத்துல அவ்வளோ மல்லிகைப்பூ செடி நம்மளுக்கு முளைக்கிது.